இன்னைக்கு குக் வித் கோமாளில கிரேஸ் அவங்க பண்ண மட்டன் ரெசிபி பண்ண போறேன். ரொம்பவே ஈஸியா பண்ணலாம். இந்த சுவையான மட்டன் பொருமா கறி எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மட்டன் வேக வைக்கலாம். நான் இன்னைக்கு 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இதுல 1 கப் தண்ணி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 கப் சின்ன வெங்காயம், கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்து வேக வைக்கலாம். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் குக்கர் மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. ஒவ்வொரு குக்கர் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உங்க குக்கருக்கு ஏத்த மாதிரி நீங்க வேக வச்சுக்கோங்க. மட்டன் வேகிறதுக்குள்ள நம்ம இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அரிசி எடுத்திருக்கேன். நீங்க டெய்லி சாதம் வைக்கிற அரிசி எடுத்துக்கோங்க. அரிசி கொஞ்சம் நேரம் வறுக்கலாம். நம்ம சேனல்ல குக் வித் கோமாளில இருந்து நிறைய ரெசிபிஸ் பண்ணியிருக்கேன். நீங்க இன்னும் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கலைன்னா அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம அந்த ரெசிபிஸும் போய் பாருங்க. அரிசி கொஞ்சம் வறுத்ததுக்கு அப்புறம் இதுல 7-8 காஞ்ச மிளகாய் ஆட் பண்றேன். உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி காஞ்ச மிளகாய் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வறுக்கலாம். இது கொஞ்சம் வறுத்ததுக்கு அப்புறம் இதுல 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 3/4 டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து மறுபடியும் கொஞ்சம் நேரம் வறுக்க போறேன். வறுக்கும் போதே நல்ல வாசனை வருது. இது நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் இது ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சிருங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறம் நம்ம இது மிக்ஸி ஜார்ல போட்டு பவுடர் பண்ணி எடுக்கலாம். மட்டன் வெந்துடுச்சான்னு குக்கர் ப்ரெஷர்லாம் போனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் நல்லா வெந்திருக்கு. மறுபடியும் இதை அடுப்புல வைக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வறுத்த மசாலா இப்ப ஆறிடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுக்க போறேன். இந்த மாதிரி பவுடர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மட்டன் குழம்புல போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சா நம்ம சுவையான மட்டன் பொருமா கறி ரெடி ஆயிடும். இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணலாம். நம்ம இந்த மட்டன் கறிக்கு எண்ணெய் எதுவும் யூஸ் பண்ணல. எண்ணெய் ஊத்தாமலே சூப்பரா ஒரு மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சுவையான மட்டன் பொருமா கறி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபி உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வேற என்னெல்லாம் குக் வித் கோமாளி ரெசிபி நம்ம சேனல்ல ட்ரை பண்ணலான்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நீங்க இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணா நான் புது வீடியோ போட்ட உடனே உங்க போனுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும்.